ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்ச் கேக் சூப்பரான ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்தா பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 3 முட்டை, அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து சர்க்கரை தேவைப்படும், அதுக்கப்புறம் 95 கிராம்ஸ் வந்து மைதா மாவு தேவைப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் பிஸ்கட் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் பிஸ்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட எலக்ட்ரிக் பிட்டர் இல்லாததுனால நான் 3 முட்டையை வந்து இந்த விஸ்கால நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. நடுவில் வந்து சுகரை வந்து 3 பேட்சஸாக பிரித்து நடுவில் ஒரு 80% வந்து சுகர் கரைஞ்ச உடனே நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் நம்மளுக்கு அந்த எக்கு மட்டும் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் மைதா மாவு நான் சொன்னேன் 95 கிராம்ஸ், ஓகேவா, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் மில்க் கேக் செய்கிறதுனால நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து மேலே ஊற்ற சொல்ல அப்படியே ரிப்பன் மாதிரி வரணும். அதான் வந்து இதோட கரெக்டாக அந்த முட்டை வந்து பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 drops ஆஃப் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நாங்கள் இந்த முட்டையில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இதை வேறு எதுவுமே இல்லை, முட்டையும் சர்க்கரையும் மொத்தம்தான் நல்லா பீட் பண்ணி வச்சோம். இப்போ வந்து ஒரு 3 drops ஆஃப் ரோஸ் மில்க், உங்களுக்கு எவ்வளோ எசன்ஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 3 to 4 drops ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ண சொல்ல கொஞ்சமாக தான் மைதா மாவு ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் ஒரு ஸ்பூனாக கூட ஆட் பண்ணி நீங்கள் லைட்டாக அந்த முட்டையோட ஃப்ளஃபினஸ் வந்து பிரேக் பண்ணாமல் லைட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்பீடாக காட்டுவேன், ஏன்னா டைம் இல்லாததுனால நான் ஸ்பீடாக காட்டிட்டேன். அதனால இந்த லைட்டாக அதோட உடைக்காமல் லைட்டாக ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். நம்மளுக்கு அந்த முட்டையோட ஃப்ளஃபினஸை உடைக்காமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் பின்னாடி வந்து எதனா தட்டு மாதிரி இல்லைன்னா நம்ம சாசரில் திருப்பி வச்சுட்டு இது மேலே வந்து அந்த பேட்டர் வச்சு ஒரு 40 மினிட்ஸ் வந்து இல்லைன்னா ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் சொல்லுவேன், பஸ் கார்னர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நம்ம எடுத்தோம்னா செம்ம சூப்பரான நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ் மில்க் கூட ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.